விஜயாவுக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு. இதை வீட்டில் உள்ள எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு காரணமே மீனா தான் அப்படின்னு விஜயா சொல்லும்போது மீனா அதை எதிர்க்கிறாங்க. நடிக்காத அப்படின்னு விஜயா கத்தினோடனே தான் முத்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இப்போ விஜயாவை சுளுக்குலேருந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. முத்துவோட அத்தை தான் சுளுக்கு எடுக்கிறவங்கள ஒரு லேடியை கூட்டி வர்றாங்க. அவங்க கூட்டி வரும்போது இவங்க ஃபேமஸானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் எதுவுமே நடக்கலை. வலியால் விஜயாவும் துடிக்கிறாங்க. ஸோ 3 பேருமே ஒரு தனியாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. விஜயா, அவங்க அத்தை, சுளுக்கு எடுக்கிறவங்க தனித்தனியாக போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு கையை மட்டும்தான் அவங்களால சரி பண்ண முடிஞ்சிருச்சு. கழுத்து இன்னும் ஒரு நாள் ஆகும் சரியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நாள் ஃபுல்லாக படியில் நம்ம தலையை வச்சு படுக்கணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு ஸ்ருதியோ அப்போ விஜயா வெளியே தான் தூங்கணுமா, ஃபஸ்ட்டு படியில் தூங்கணுமா லாஸ்ட்டு படியில் தூங்கணுமான்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மீனா படினா அரிசியை போடுற படியை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.